தாமரைப்பூ இருக்கு, 3 பூ இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்காக எடுத்துப்போமே. தாமரைப்பூ பார்க்கறதுக்கே அதனுடைய ரோஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கு, அதனுடைய மனம் நல்லா இருக்கும், அது வாஸ்தவம் தான். ஆனா அது தண்டோட இருக்கே சுவாமி, அதை எப்படி தலையில வச்சுக்கிறது? நிக்குமா தாமரைப்பூ? அப்ப தாமரைப்பூ இடத்துல ஒரு நன்மை இருக்கு, வேற சில டிராபேக் இருக்கு, ஷார்ட் கமிங் இருக்கு. அதே மல்லிகைப்பூ சின்னதா இருக்கு, அழகா தொடுக்கலாம். ஏன்னா தாமரைப்பூல மாலை தொடுத்தா தலையில சூடிக்க முடியாது இல்லையா? அது பெருமாளுக்கு வேணா போட முடியுமே தவிர நம்மால தாமரைப்பூ மாலையெல்லாம் போட்டுக்க முடியாது. அதெல்லாம் போட்டு ரோட்ல போனோம் வேடிக்கையா எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவா. அதே மல்லிகைப்பூவை தொடுக்க முடியும், தொடுத்து தலையில வச்சுக்க முடியும். ஆனா தாமரைப்பூனுடைய அழகு மல்லிகைப்பூவுக்கு இல்லையோ. இதுக்கு ஒரு நல்லது இருந்தது, அதுக்கு ஒரு இடத்துல இருந்தது. ரோஜா பூ இருக்கு, பார்த்தாலே பட்டு மாதிரி இருக்கு சார், என்னடா ஆனா தொட்டா முள்ளு குத்து மல்லியோ. அப்ப இதுல முள்ளு இருக்கு, பாக்குறதுக்கு நன்னா மன ரோஜால நன்னா இருக்கு. மல்லிகை வச்சுண்டு சூடிக்கிறதுக்கு ரொம்ப சுலபம், ஆனா பார்க்க ரொம்ப அழகா இல்லை. தாமரை பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனா சூடிக்கிறதுக்கு சுலபம் இல்லை. இப்ப இந்த 3 பூக்களுக்குள்ளும் நன்மையும் உள்ளது, தீமையும் உள்ளது. நாம எதை பார்க்கலாம்? எல்லாமே எனக்கு வேணும் சாமி. தலையில சூடிக்கிற மாதிரி இருக்கணும், வாசனையோடையும் இருக்கணும், நிறமும் நன்னா இருக்கணும், ஒன்னொன்னு வேணும்னு சொன்னால் அப்ப அதுல இருக்கிற தீமை கண்ணில் படப்படாது, இதுல இருக்கிற தீமையும் படக்கூடாது, இதுல இருக்கிற தீமையும் படக்கூடாது. பட்டா என்ன ஆகும்னா, இப்ப ஒருத்தருக்கு ரொம்ப நன்னா பாட்டு தெரியும், ஆனா அவருக்கு படிப்பு ரொம்ப வராது. இவருக்கு ரொம்ப வேகமா ஓட தெரியும், ஆனா அவருக்கு பாட தெரியாது. இவருக்கு ரொம்ப நன்னா நாட்டியம் ஆட தெரியும், ஆனா அவருக்கு பாட தெரியாது. இத போல ஒத்தொத்தரட்டே எந்தெந்த குற்றம் இருக்கோ அப்ப அதை மட்டும் பார்த்துட்டு இவருக்கு எப்ப பாட தெரியாதோ நாட்டியக்காரரை வெளில அனுப்பு, இவருக்கு எப்போ அண்ணா அப்ப ஓடுறதுக்கு தெரியாதோ அப்போ இவரை வெளியில அனுப்பிச்சிரு, பாட்டுக்காரரை வெளில அனுப்பிச்சிரு. இவருக்கு எப்போ பாடுறதுக்கு தெரியாதோ அப்போ ஓட்ட பந்தயத்தை வெளில அனுப்பிச்சிருன்னா ஒத்துருமே நம்மோட இருக்க மாட்டார்கள். எல்லாரையும் அனுப்பிச்சுட்டே இருக்கணும். ஒத்தொத்தரிடத்துல ஒரு குற்றத்தை மட்டும் பார்த்தா இப்படி வச்சுங்களேன். ஒரு கிரிக்கெட்டர் இருக்கார், இவர் பேட்ஸ்மேன், இவர் பவுலர். இவருக்கு பேட்டிங் தெரியாது, இவருக்கு பவுலிங் தெரியாது. நான் இது தெரியாதுன்னு பார்த்துட்டா இப்ப இந்த 2 பேருமே டீம்ல இருந்து வெளியில எடுத்துடணும். எடுத்துட்டே இருந்தேன்னா அப்ப உலகத்துல டீமே ஃபார்ம் பண்ண முடியாது. டீம் ஃபார்ம் பண்ணணும்னா இவருக்கு பேட்டிங் தெரியுங்கிறதுக்காக சேர்த்துக்கணும், இவருக்கு பவுலிங் தெரியுங்கிறதுக்காக சேர்த்துக்கணும். இவருக்கு பேட்டிங் தெரியாதுன்னு வேணா நான் தள்ளிடலாம், அவருக்கு பவுலிங் தெரியாதுன்னு வேணா தள்ளிடலாம். அப்ப குறைய பார்க்க ஆரம்பிச்சோம்னா டீமே ஃபார்ம் ஆகாது, அப்ப ஆட்டமே ஆட முடியாது. நிறைய பார்த்தா தான் டீமே ஃபார்ம் ஆகும், அப்பதான் ஒரு வேலை நம்ம பண்ணவே முடியும். சும்மா இப்போ சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். ஆனா ஒத்தொத்தரிடத்தை நம்ம உறவுக்காரர்கள், நம்ம பிள்ளை பொண்ணு அப்பா அம்மா ஒத்தொத்தரிடத்திலையும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அந்தந்த நன்மையை பார்க்கறதுக்கு கத்துக்கணும், தீமையை பார்க்கறது கூடாது. நன்மையை பார்க்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற பாப்பம் விலக வேண்டும். பாப்பம் விலகெடுத்து அப்ப நன்மை கிடைக்கும். சாரகிராகிகளா நாம இருப்போம். பூக்களை பத்தி சொன்னோம் இல்லையோ, இது ஒரு பூ, இது ஒரு பூ, இது ஒரு பூ. இந்த 3த்துல இருந்து இருக்கிற நல்லது வேணும். அதைத்தான் தேன் வண்டுகள் செய்யும். வண்டுகள் பண்ற, தேனீக்கள் பண்ற அழகான வேலை. அது தாமரைக்கும் போகும், அதுல இருந்து இருக்கிற தேன் எடுத்துக்கும். மல்லிகை பூவுக்கும் போகும், அதுல இருந்து தேன் எடுத்துக்கும். ரோஜா பூவுக்கும் போகும், அதுல இருந்து தேன் எடுத்துக்கும். அதுக்கு ரோஜா பூவை அப்படியே விட்டுடும், தாமரை அப்படியே விட்டுடும், மலர் பூ மல்லிகை அப்படியே விட்டுடும். ஆனா அதுல இருந்து தேன் எடுத்துன்னு வந்தா கண்டிப்பா தாமரையினுடைய சுவை வேறே, ரோஜா பூனுடைய சுவை வேறே, மல்லிகை பூனுடைய சுவை வேறே. அதுல இருக்கிற தேன் எடுத்துன்னு வந்துடுறது மொத்த தேனையும் சேர்த்து தேனடை உருவாக்கி எடுத்து. அப்ப அந்த தேன் எப்படி இருக்கு? எல்லா நன்மையும் அந்த தேனில் உள்ளது. இதே இந்த தேனி அங்க போகும்போதே ஓஹோ இது தண்டோட இருக்குமா, இந்த தேன் வேண்டாம், இது கிட்டக்கு போனாலே முள்ளு குத்துமா, ரோஜா பூ தேன் வேண்டாம் அப்படின்னு குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சிருந்தால் அது தேனே சேகரித்து இருக்க முடியாது. தேனீக்கள் தேனை சேகரித்து அடை கட்டுறதுனால் எல்லா இடத்துல இருக்கிற ஒன்னேதான் அதுக்கு லட்சியம். தேனெங்கே தேனெங்கே தேனெங்கே, அதை பார்த்து பார்த்து அதை எடுத்துன்னு வந்துடும். இதைத்தான் சாரகிராகிகளா இருக்கணும். இவரை பார்க்கிறோம், இவர்கிட்ட இருக்கிற நன்மை எடுத்துப்போம். ஒரு சுவாமி ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்கள்லாம் சொல்லுவார், கேளுங்கோ, ஆழ்ந்த கருத்துங்கோ. அவர் ஆழ்ந்து சொல்லுவார் சுவாமி, ஆனா கொஞ்சம் புரியாது. இவர் நிறைய புரியற மாதிரி சொல்லுவார். அப்ப புரியறது அவரிடத்துல இருந்து எடுத்துங்கோ. நம்ம 2ஐயும் போட்டு நன்னா தயார் பண்ணி நாம ஆழ்ந்த கருத்துக்களை புரியறதா சொல்லலாம் இல்லையோ. ஏன்னா இவர் ஆழ்ந்து சொல்லுவார், ஆனா சொல்றது என்னதுன்னே புரியாது. இவர் ரொம்ப தெளிவா நன்னா சொல்லுவார், ஆனா ஆழ்ந்த கருத்துக்களே சொல்ல மாட்டார். அப்ப பிரயோஜனம் இல்லை. 2ஐயும் எடுத்துக்கணும், கருத்துக்களையும் கேட்டுக்கணும், பேச்சு சாமர்த்தியத்தையும் வளர்த்துக்கணும். 2ஐயும் சேர்த்து ஆழ்ந்த கருத்துக்களை புரியுமாறு கூற வேண்டும். அவ்வளவுதான். அப்ப எந்த இடத்துல இருக்கிற நல்லத்தையும் எடுத்துக்கணும்,
எடுத்துக்கணும்னால் நம்ம இடத்துல பாபம் இல்லாமல் இருக்க வேண்டும். என் பிள்ளைகிட்ட ஏதோ நன்மை இருக்கும், அதை எடுத்து பேசணும். இன்னைக்கு அடுத்த தலைமுறை யங்கர் ஜெனரேஷன் எல்லாரும் சொல்றது என்ன? எங்க கிட்ட இருக்கிற நன்மையை பாருங்களேன், ஏன் தீமையே பார்த்துட்டு இருக்கீர்கள்? பார்க்காதே. நம்மளும் பார்க்க போறது இல்லை. அது பொண்ணா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், எத்தனையோ நல்லதுகள் உள்ளன. அந்த நன்மையை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது உங்களிடத்துல வேண்டுகோள். இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சு பாருங்க, வாழ்க்கை ரொம்பவே இனிக்கும். இன்னைக்கு நீ பண்ண நல்லது என்னன்னா அதெல்லாத்தையும் நான் பாராட்ட போறேன்னு உட்காருங்க. அப்புறம் அவருக்கு வெட்கமாவே போடும். ஏன்னா ஒருத்தர் பண்ற நல்லதை நம்ம சொன்னோம்னு வச்சுங்களேன், அவருக்கு அது புரிய புரிய இதன் பர்சன்டேஜை கூட்டணும்னு அவர் ஆசைப்படுவார். ஒரு நல்லது பண்ணா எல்லாரும் நல்லா என்கரேஜ் பண்ணுவா போல இருக்கு. நமக்கு இவ்வளவு நாளா ஒன்னும் முதுகுல ஒரு தட்டு கிடைக்கவே இல்லை, இப்பதான் என்கரேஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னும் 2 நல்லது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதை பண்ண பண்ண தீமைகள் குறைஞ்சுட்டே போகும். இதை விட்டுட்டு நம்ம தீமையை சொன்னோம்னு வச்சுங்க, அதுவே அவருக்கு ஞாபகத்துல இருந்து மேல மேல தீமையே பண்ணுவார். அப்ப நல்லத்தை எடுத்து கூறினோம்னால் அது கேட்டு எல்லாரும் இன்னும் நிறைய நல்லது பண்ண ஆரம்பிப்பார்கள். அதுதானே நமக்கு தேவை. இந்த விஷயத்தை இப்ப பார்த்துட்டோம். தீபம் ஆயும் பாரதத்தில் தர்மம் ஒரு